ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குண்டூர் ஸ்பெஷல் வந்து கத்திரிக்காய் வெக்கமே இல்லை. சாரி ஜெனி. இப்போ பார்த்தீங்கன்னா குண்டூர் ஸ்பெஷல் கத்திரிக்காய் ஃப்ரையும் கேபேஜ். என்ன பொழப்பு இது? கேபேஜ் இங்கிலீஷில் சொல்லியிருக்கோம். முள்ளங்கி. சாரி ஜெனி. முட்டைக்கோஸ் முட்டைக்கோஸ் முள்ளங்கி. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. அடிங்க. ஓகே, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா. இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வீடியோ வந்து நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைமாக நம்ம எடுக்கிறோம். இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா என்னோடய ஃப்ரெண்டு விஜயாக்கா வீட்டுக்கு வந்திருக்கோம். ஹாய் விஜயாக்கா. ஹாய் சந்தியா. நீங்கள் எந்த ஊர் விஜயாக்கா? ஆந்திராவில் வந்து குண்டூர் டிஸ்ட்ரிக்ட். குண்டூர். சூப்பர் விஜயாக்கா. இங்கே யூஎஸ்க்கு வந்து எவ்வளோ வருஷம் ஆகுது? வந்து ஒரு 14 இயர்ஸ் ஆயிடுச்சு. 14 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஓகே. விஜயாக்கா வந்து எங்களோட வீட்டுக்கு பக்கத்து வீடு தான். வந்து என்னோட சிஸ்டர் தான். நான் மட்டும் இல்லை, இந்த கம்யூனிட்டியில் இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே இவங்களை அக்கா அக்கான்னு அன்போடு அழைப்பாங்க. அதனால தான் விஜயாக்கா வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் நமக்காக செஞ்சு காட்ட போகிறாங்க. என்ன ஐட்டம் விஜயாக்கா செஞ்சு காட்ட போகிறீங்க? அது வந்து ஆந்திரா ஸ்பெஷல் தான். பிரிஞ்சால் ஃப்ரை. பிரிஞ்சால் ஃப்ரை திருப்பி கேபேஜ் சட்னி. ஓகே, ஆந்திராவோட ஸ்பெஷல் பிரிஞ்சால் ஃப்ரையும் கேபேஜ் சட்னியும் வந்து இன்னைக்கு நமக்காக செஞ்சு காட்ட போகிறாங்க. இப்போ விஜயாக்காவோட கிச்சனுக்கு நம்ம போய் பார்க்கலாம். ஓகே விஜயாக்கா, இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணி காமிக்க போகிறீங்க? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பிரிஞ்சால் ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் அது ஸ்டவ்ல வச்சு திருப்பி நம்ம கேபேஜ் சட்னிக்கு எது வேணுமோ அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம். விஜயாக்கா வந்து தமிழ் வந்து இங்க வந்து தான் கத்துக்கிட்டாங்க. விஜயாக்கா இங்க வந்து தான் கத்துக்கிட்டீங்களா இல்ல முன்னாடியே தெரியுமா? நான் காலேஜ்ல படிச்சிருக்கு. அந்த டைம்ல கொஞ்சம் பரவாயில்ல. ஈரோட்ல காலேஜ்ல. ஆமா, காலேஜ்ல படிக்கும் போது தான் கத்துக்கிட்டாங்க. இங்க வந்து இன்னுமே நல்லா கத்துக்கிட்டாங்க. சந்தியா அவங்க கூட பழகி. ஆமா, பட் நாங்க தெலுங்கு ஒண்ணு கூட கத்துக்கல. ஏன் விஜயாக்கா? ஆமா, அதனால விஜயாக்கா தெலுங்குக்கு ரொம்ப அழகா இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரை பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஆயில் ஸ்டவ் மேல வச்சு அதுக்கப்புறம் இதெல்லாம் கட் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆயில் வச்சிட்டு தான் நம்ம இத கட் பண்ண ஆரம்பிக்கணும். கத்திரிக்காய் ஒரு செகண்ட் கூட அப்படியே வெளிய இருக்க கூடாது கட் பண்றதுக்கு அப்புறம். அதுக்காக சூடா ரெடியா இருந்தா நல்லா வரும். ஓகே, சூப்பர். இப்போ வந்து கத்திரிக்காய் எல்லாம் கழுவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. ஃபுல்லா ஆயில்ல நம்ம ஃப்ரை பண்ண போறோம்ன்றதுனால ஃபுல்லா அந்த வெட்டெல்லாம் தொடச்சிடணும். ஏன்ஜியாக்கா? ஆமா. ஹாய் கீதிகா. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கட் பண்ணவே ஆரம்பிக்கணும். என்ன விஜயாக்கா? அது கலர் மாறிடும்ல. ஸோ கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாளாக நம்ம கீரிக்கணும். பெருசா இருந்தது ஃபர்ஸ்டா போட்டாங்கன்னா அது இன்னும் டைம் எடுக்கும்தானா? அதனால குட்டியா இருக்கிறது லாஸ்ட்ல போட்டா எல்லாமே டைம் சேவ் ஆகும். ஆமாம், நிறைய டிப்ஸெல்லாம் விஜயாக்கா கிட்ட இருந்து தான் நாங்கள் கற்றுக்குவோம். விஜயாக்கா சரி, இது நல்லா ரெடி ஆகும். இது வந்து ஒரு பக்கம் இந்த மாதிரி நல்லா குக் ஆனோன்னு திருப்பினா போதும். ஏன் விஜயாக்கா? போட்டு வந்து திருப்பலாம். ஓகே ஓகே, பட் ரெண்டு சைடும் நல்லா குக் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் பக்கத்தில் வரா. கத்திரிக்காய் வந்து நல்லா குக் ஆகிட்டு இருக்கு. நல்லா வேகணும். என்ன விஜயாக்கா? எல்லா சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறம் அதுக்குள்ளே நம்ம என்ன விஜயாக்கா ரெடி பண்ணணும் நெக்ஸ்ட்டு? அதுக்குள்ள ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு கார்லிக், சில்லி பவுடர் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அது ரெடி பண்ணோம்னா அது நல்லா இருக்கும். ஓகே, இப்போ அது ரெடி பண்ணலாமா? இது எந்த ஊர் ஸ்பெஷல்? ஆந்திராவில் வந்து இது எந்த ஊர்? கரெக்டாக சொல்லணும்னா குண்டூர் ஸ்பெஷல். குண்டூர் ஸ்பெஷல். ஓகே, சூப்பர் விஜயாக்கா. எப்போ நீங்கள் கற்றுக்கிட்டீங்க? முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு சமைக்க தெரியுமா? இல்லை, அப்போ தெரியாது. அதுக்கப்புறம் இந்த ஸ்டார்ட் பண்ணி வச்சேன். ஓகே ஓகே, சூப்பர் விஜயா. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு ஆமாம் அடுத்து ஸ்டஃப் பண்ணலாம். ஓகே ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணுறோம். இப்போ இதில் வந்து எவ்வளோ கார்லிக் போட்டிருக்கோம் விஜயாக்கா? ஒரு 10 போட்டிருக்கோம். என்ன 10 கார்லிக். ஓகே, அப்புறம் இதுக்கு தகுந்து ஒரு 10 ஸ்பூன்ஸ் போடலாம். 10 ஸ்பூன்ஸ் போடணும். 10 ஸ்பூன் போடணும். உப்பு நீங்கள்
ஸோ ஆந்திரா ரெசிபின்றதுனால நமக்கு காரம் உப்பு எல்லாம் வந்து நல்லா தூக்கலாம், சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து காரம் நார்மல் ரெட் சில்லி பவுடர் வந்து எவ்வளோ வச்சாக்கா? அது கூட சேம் 10. ஆமாம். ஓகே. ஆனால் இவ்வளோ தேவையில்லை. ஒரு 3 ஸ்பூன்ஸ் காரம், 3 ஸ்பூன்ஸ் சால்ட் போட்டால் போதும். ஆமாம், நமக்கு வந்து நம்ம பண்ணணுன்னா கம்மியாக போட்டுக்கலாம். இது வந்து மிக்சியில் போட்டு சும்மா ஒரு 2-3 பிளெண்ட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஆமாம், அந்த கார்லிக்கு மொத்தமாக பேஸ்ட் ஆகி இது மிக்ஸ் ஆகும், அவ்வளோதான். ஸோ இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ எல்லா சைடும் பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆயிடுச்சு. இது வந்து இந்த கர்ட் ரைஸ்க்கு நல்லா இருக்கும், இல்லாட்டி இன்னும் ரைஸ்ல போட்டே சாப்பிடலாம். சும்மா தால், டொமேட்டோ தால் அதில் போட்டு கூட நல்லா இருக்கும். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து கேபேஜும் ரேடிஷும் ரெண்டும் சேர்ந்து சட்னி பண்ண போறோம். எல்லாமே ரெடியா வச்சிருக்க. ஒரு டொமேட்டோ, கொரியாண்டர், கிரீன் சில்லிஸ், கேபேஜ், ரேடிஷ் எல்லாமே ரெடியா இருக்கு. கட் பண்ணி வச்சிருக்கேன். சூப்பர் விஜயக்கா. இதுக்கு ஆனியன் போட தேவையில்லை. ஓகே, சூப்பர். இதுல ரேடிஷும் கேபேஜும் போட்டிருக்கீங்களா? இது இல்லாட்டி வேற என்ன வெஜிடபிள் போடலாம்? சொரக்காய் போடலாமோ? ஏன்னா நீங்க நிறைய வெஜிடபிள்ஸ் வச்சு சட்னி பண்ணிருக்கீங்கல்ல, நான் நிறைய சாப்பிட்டிருக்கேன். எல்லாமே சட்னி பண்ணுவீங்க. ஆமா. ஓகே. கோவக்காய் சட்னி பண்ணுவேன், எல்லாமே பண்ணுவேன். ஓகே, சூப்பர் விஜயக்கா. அப்ப ஸ்டார்ட் பண்ணிடலாமா நம்ம? ஸோ இப்போ வந்து ஒரு பேன்ல வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆயில் போட்டிருக்காங்க. இதுல வந்து என்ன விஜயக்கா? 2 ஸ்பூன் தனியாவா? 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் சீரகம். ஆமா, ரெண்டும் போட்டிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து வச்சிருந்தோம்ல பச்சை மிளகா, அப்புறம் வந்து கேபேஜ் எல்லாமே ஒன்றா போட்டுருணும். இல்லை, பச்சை மிளகாவும் கேபேஜும். ஆமாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் இது போடணும். ஓகே. ஃபஸ்ட்டு வந்து பச்சை மிளகா, கேபேஜ், அப்புறம் நீங்கள் என்ன வெஜிடபிள் வச்சுருக்கீங்களோ இதில் வந்து நம்ம ரேடிஷ் வச்சுருக்கிறதுனால ரேடிஷ் வந்து சேர்த்துக்கிறாங்க. இது நல்லா குக் ஆகுற வரைக்கும் நம்ம வதக்கணும். அமைதியாக்கா கொஞ்சம் சால்ட் போட்டு கொஞ்சம் மூடி வச்சு இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். ஓகே, இது வந்து கொஞ்சம் நேரம் வந்து வேகட்டும். ஓகே விஜயக்கா, இந்த கேபேஜ் வந்து கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும். இப்போ உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள். நாங்கள் வந்து குண்டூரில் வந்து ஒரு மாச்சர்லா அந்த ஊர். ஓகே. அம்மா பேர் பத்மாவதி, அப்பா பேர் புல்லாராவு. ஓகே. ஹஸ்பண்ட் பேர் வந்து சுப்பு. ஓகே. எனக்கு 2 குழந்தை இருக்கு. பெரியவங்க வந்து 9th கிரேட் படிக்கிறாங்க, சந்தியா அவங்க பேர். சின்னவன் வந்து 4th கிரேடு, சாந்தி. சாந்தியும் சுதீக்ஷாவும் ஒரே கிளாஸு. ஓகே விஜயக்கா. இதுலேயே வந்து மஞ்சள் தூளும் போட்டு அப்படியே வந்து ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு கொஞ்சம் நேரம் குக் ஆகணும். ஸோ இது நல்லாவே குக் ஆகட்டும். ஓகே. ஓகே, இப்போ அதுக்கு இடையில வந்து நம்ம பிரிஞ்சால வந்து பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ஆயில் வச்சாச்சு. ஸோ இந்த ஆயிலில் வந்து எண்ணெய் விஜயாக்கா, எந்த எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம். அது எல்லாம் போடணுமா இல்லை போட தேவையில்லையா? ஐயோ, அவ்வளோ போட தேவையில்லை. ஓகே, அதுக்கு தான் நான் சொன்னேன் நீங்கள் இவ்வளோ பண்ண தேவையில்லை. ஓ சரி. ஓகே. அப்போ அந்த கத்திரிக்காய்க்கு வந்து நமக்கு சும்மா ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டா, 2 ஸ்பூன்ஸ் சால்ட், 2 ஸ்பூன்ஸ் காரம் போட்டா போதும். பட் நீங்கள் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவீங்க. ஓகே. நான் கூட ஃபஸ்ட்டு 10 ஸ்பூன் நான் மிரண்டுட்டேன். ஓகே, சூப்பர். அப்படியே கொஞ்சம் ஃப்ரை ஆகணும், இல்லைன்னா கொஞ்சம் நமக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் வராது. விஜயக்கா, நீங்கள் ஒர்க்கிங்கா இல்லை வந்து ஹவுஸ் ஒய்ஃபா? நான் ஒர்க்கிங்கு. ஓகே, சூப்பர் விஜயக்கா. எப்படி ஆஃபீஸும் கவனிச்சுட்டு எப்படி வீட்டையும் மெயின்டைன் பண்ணுறது எப்படி இருக்குது? ஏன்னா இந்தியாவில் ஓகே அது ஒரு மாதிரி லைஃப் ஸ்டைலு. ஸோ இங்கே யூஎஸில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆமாம், கொஞ்சம் கிட்ஸ் வந்து கொஞ்சம் பெரியவங்கள, அதுக்காக கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் சுப்பு கூட எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நல்லா. ஓகே, ஸோ அதுக்காக பரவாயில்ல, ஈஸி கொஞ்சம். ஆனால் சம்டைம்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆமாம், இங்கே எல்லாரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து பண்ணலாட்டி எதுவுமே பண்ண முடியாது. ஆமாம், கஷ்டம். நம்ம அந்த செஞ்சு வச்சுருந்த அந்த ஸ்டஃபிங் வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா இது எவ்வளோ நாள் வச்சுக்கலாம்?
விஜயாக்கா? 2-3 மந்த்ஸ் கூட இருக்குங்க. ஓகே 2-3 மந்த்ஸ் வச்சுக்கலாம். நம்மளோட காரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஸ்பூன் இதிலேருந்து எடுத்து போட்டு இந்த கத்திரிக்காய் பண்ணாவே கரெக்டாக இருக்கும். ஆமாம் சூப்பராக இருக்கும். வந்து சும்மா பிரிஞ்சால் பக்கத்தில் வச்சுருக்கேன். அதுக்குள்ளே கொஞ்சமாக ஸ்டஃபிங் பண்ணி அப்படியே வச்சு தனித்தனியாலாம் பண்ண வேணாம், அப்படியே பண்ணிடலாம் நம்ம. ஆமாம். ஓகே. அப்போதான் கொஞ்சம் உள்ள அப்படி வச்சா கொஞ்சம் சால்ட்டு காரம் எல்லாம் பிரிஞ்சால் பீஸ்க்கு அப்படியே உள்ள அப்சர்வ் உள்ள இறங்கும். ஓகே ஓகே. அந்த காரம் உப்பெல்லாம் வந்து அப்போ தான் உள்ளே வந்து நல்லா இறங்குன்றதுனால நம்ம இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணுறோம். ஓகே விஜயாக்கா, உங்களுக்கு எங்கள் ஊர் ஃபுட்டில் என்ன பிடிக்கும்? தமிழ்நாட்டில் இருக்க ஃபுட் வந்து என்ன பிடிக்கும் உங்களுக்கு? எனக்கு வந்து பரோட்டா பிடிக்கும். ஆமாம், பரோட்டா, கொத்து பரோட்டா ரொம்ப பிடிக்கும். ஓகே சூப்பர் விஜயாக்கா. செய்வீங்களா நீங்கள்? அடிக்க எப்பயா ட்ரை பண்ணியிருக்கீங்களா தமிழ் ஃபுட்டெல்லாம்? ட்ரை பண்ணியாச்சு. சந்தியா கிட்ட தான் நான் நிறைய தடவை சாப்பிட்டாச்சு. இட்லி கூட ரொம்ப பிடிக்கும் சந்தியா. ஆமாம், நாங்கள் மாறி மாறி எல்லா பாட்லுக்கு எல்லாத்துலேயும் வந்து மாறி மாறி எல்லாரோட ஃபுட்டும் சாப்பிட்றதுனால டேஸ்ட்லாம் நல்லா தெரியும் விஜயாக்கா. நீங்கள் குக் பண்ணியிருக்கீங்களா என்னைக்காவது? தமிழ்நாடு ஃபுட்டு ஏதாவது குக் பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஏன்னா இப்போ நீங்கள் உங்களை பார்த்து தான் நாங்கள் கொஞ்சம் சட்னி இதெல்லாம் ட்ரை பண்ணுறோம்ல, உங்களோட ரெசிபி எல்லாம் கேட்டு உங்களோட பிரியாணி எல்லாம் ட்ரை பண்ணுறோம். அந்த மாதிரி எங்கள் ஃபுட்டு என்னைக்காவது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஆமாம், கொத்து பரோட்டா பண்ணியாச்சு. ஓகே. அதுக்கப்புறம் இட்லி நீங்க பண்ற மாதிரி நாங்க ரவை வச்சு பண்ணுவேன், நீங்க வந்து ரைஸ் வச்சு பண்ணுவீங்க. அது இப்போ கொஞ்சம் பழகிருச்சு, நானும் இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆமா, ரைஸ் வச்சு பண்றது. ஓகே சூப்பர் விஜயாக்கா. இப்போ இது வந்து உள்ள போட்டோம், அவ்வளவுதானா? அவ்வளவுதான். மிக்ஸ் பண்ணி ஆஃப் பண்ணிடுமா? இன்னும் கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணிட்டீங்க? ஆஃப் பண்ணியாச்சு. ஓ அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஓகே. இப்போ இந்த பிரிஞ்சால் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் நார்மலாக ரைஸில் போட்டே பரட்டி சாப்பிடலாம். லாஸ்ட்டாக நம்ம டேஸ்ட் பண்ணலாம், அதுக்குள்ளே வந்து இதை முடிச்சிடலாம். டொமேட்டோ லாஸ்ட்டில் ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி போட்டு ஃப்ரை பண்ணால் போதும். ஓகே. அந்த டொமேட்டோ கொஞ்சம் அந்த குக் ஆகணும், அது வரைக்கும் ஃப்ரை பண்ணால் போதும். ஓகே. முன்னாடியே போட்டாங்க டொமேட்டோ கீழே பிடிக்கும், அது எல்லாமே. அதுக்காக லாஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் போதும். ஓகே. இது கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, குக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக கார்லிக்கு, ஓகே, டேமரிண்டு நாங்கள் வந்து இப்போ சும்மா இப்படி மூடி வச்சு கடைசி அந்த மாதிரி மூடி வச்சிடணும். ஏன்னா அந்த புளி வந்து கொஞ்சம் ஊறுன்றதுக்காக மூடி வச்சுட்டு அரைக்கும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் ஆறணும். ஓகே. பார்த்தீங்கன்னா இது நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். சால்ட் ஆல்ரெடி சேர்த்தாச்சு. எழுச்சிக்கா? ஆமாம், இன்னும் கொஞ்சம் போடணும், நான் கொஞ்சம் தான் போட்டேன். ஓகே. இப்போ வந்து நம்ம சட்னிக்கு ஃபைனலாக சீசனிங் போட்டால் தான் நல்லாயிருக்கும். கடுகு, உளுந்து பருப்பு, சீரகம் போட்டிருக்கீங்க. ஆமாம், நான் எல்லாமே ரெடியாக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ அதை காமிங்க விஜயாக்கா. அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்க வந்து கடுகு, உளுந்து, அப்புறம் சீரகம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இன்ஸ்டன்ட் அப்படியே எடுத்து போட்டுக்கலாம், தனித்தனியாக போடாமல். ஸோ இது பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்து கையே ஒரு மிளகாய் வத்த, கருவேப்பிலை, பெருங்காயம். ஆல்ரெடி நம்ம ஆயில் போட்டாச்சு தானே முன்னாடியே ஃப்ரை பண்ணும்போது, அதுக்கு தான் கொஞ்சமாக போடுறேன். இப்போ அவ்வளோ போட தேவையில்லை. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் நிறைய போட்டுக்கலாம். சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா குண்டூர் ஸ்பெஷல் கத்திரிக்காய் ஃப்ரையும் முட்டைக்கோஸ் முள்ளங்கி சட்னியும் வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வச்சாச்சு. இப்போ ரைஸோட கத்திரிக்காய் வச்சு சாப்பிடணுமா? ஆமாம், கத்திரிக்காய் போடணும். ஓகே ஓகே. கத்திரிக்காய் இதுவும் வந்து இந்த சட்னியும் வந்து ரைஸுக்கு தான் வச்சு சாப்பிடுவாங்க அவங்க. பட் இப்போ வந்து ஆமாம், இட்லி தோசை எல்லாத்துக்குமே நம்ம சாப்பிடலாம். வந்து ரைஸில் தான் சாப்பிடுவோம். மோஸ்ட் அவங்க ஆந்திராவில் வந்து ரைஸ்க்கு தான் வச்சு சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம இதை சாப்பிட்டு பார்க்கலாம். விஜயாக்கா, இந்த கத்திரிக்காய் வந்து இந்த ரைஸோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும்.
அப்போ தான் அந்த காரம் வந்து அப்படி தானே சாப்பிடுவீங்க? ஓகே. நெய் ரெடி. சந்தியா, நான் செஞ்ச குண்டூர் ஸ்பெஷலு எப்படி இருக்கோ கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கள். கண்டிப்பாக விஜயாக்கா. ஸோ இது வந்து எப்படி சாப்பிட்ணுன்னா, நெய் போட்டு இந்த கத்திரிக்காய் போட்டு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்ணும். ஸோ நம்ம அதில் வந்து நிறைய காரம் உப்பெல்லாம் போட்டிருக்காங்கல்ல, ஸோ அது வந்து நல்ல காரசாரமாக சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்குது விஜயாக்கா. எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி. அடிக்கடி விஜயாக்கா செய்யும் போதெல்லாம் எனக்கு கொடுப்பாங்க, இங்கே வரும்போதெல்லாம் செய்வாங்க. சூப்பராக இருக்குது. இப்போ சட்னியோடு சாப்பிட்டு பார்க்கலாம். சட்னி எப்படி இருக்குது சந்தியா? செம்மையாக இருக்கும் விஜயாக்கா. சட்னியில் அந்த மல்லி போட்டிங்கல்ல, அதோட ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த புளிப்பு எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஆந்திரா ஸ்பெஷல் ஃபுட்டு வந்து எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் விஜயாக்கா, ரொம்ப யம்மியான ஃபுட்டு எங்களுக்காக சமைச்சு கொடுத்தீங்க. சாரி, குழந்தைங்கள வச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ குழந்தைங்க கிளாஸ்க்கு போனதுனால விஜயாக்கானால வீடியோ வர முடியலை, அதனால என்னையை மட்டும் எடுக்கிறாங்க. ஸோ இவ்வளோ நாள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். என்ன பேசலாம் வேண்டாம், சும்மா ஜஸ்ட்